பிரைஸ் தி லார்ட். செய்தியின் தலைப்பு விசுவாச பார்வை. மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். அதில் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சீசர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். ஒரு பிசாசை துரத்தும்படி அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். அப்பொழுது அந்த பிசாசை அவர்களால் துரத்திவிட முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் அந்த பிசாசை துரத்துகிறார். அது துரத்தின பின்பு சீசர்கள் கேட்கிறார்கள், ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்திவிட முடியவில்லை? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அவிசுவாசத்தினால் தானே. ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம், விசுவாசம் அவிசுவாசம் என்றால் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும். கொஞ்சம் விசுவாசம் இருந்தால், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து, அப்போ நம்ம பல நேரத்தில் சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை மலை போல் இருக்குது, பிசாசு ஒரு மலை மாதிரி நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக நிற்கலாம், பொல்லாத சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் நாம் அந்த மலையை பார்த்து கொண்டு இருந்தோமானால் தேவனை பார்க்க முடியாது. அல்லது தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய தன்மை என்ன, எந்த நிலைமையில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த சீசர்கள் இவ்வளவு நாளாக ஆண்டவரோடு இருக்கிறாங்க, அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. சில இடங்களில் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம்லாம் உரைச்சோன்னு சொல்கிறாங்க. பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க. அநேக அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த ஊழியத்தின் பாதையில் செஞ்சுருக்கிறாங்க. சீசர்கள் இதற்கு முன்பதாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வரும் பொழுது ஏன் எங்களால் துரத்தி விட முடியவில்லை? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம். ஸோ இந்த விசுவாசம் அப்படிங்கிறது அளவு, கடுகு தான் இருக்கிறது, சின்ன ஒரு பார்ட்டிக்கல், சமைக்கிற பொருளில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவ்வளோ பெரிய மலையை நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்ல உனக்கு வேண்டியது என்னன்னா கடுகு விதையளவு விசுவாசம். அப்போ இந்த 12 சீசர்களிடத்திலும் விசுவாசம் இல்லையா? அப்போ தேவன் இந்த இடத்துல எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா, விசுவாசம் எல்லாருக்குள்ளே இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம இடத்தில் இருக்கிறது? ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபெய்த் அல்லது டென்சிட்டி ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணீருக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், எண்ணெய்க்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆயில்லையே ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி மாறும். அதே போல் ஃபெய்த் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒன்றும் போல் இருக்காது. பாருங்கள், புரிந்து கொள்ளும்படி நாம் சொல்லுவோம்னால், உப்பு சமைக்கிறதுக்கு நம்ம உப்பு யூஸ் பண்ணுகிறோம். அந்த உப்பை நாம் கடையிலேருந்து வாங்கி கொண்டு அதை பயன்படுத்தும் பொழுது சில நேரத்தில் உப்பு கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே நிறைய அந்த உவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். சில உப்பில் உவர்ப்பு தன்மை குறைவாக இருக்கிறதுனால நிறைய குவான்டிட்டியை நம்ம அளவு போடுறதாக இருக்க வேண்டும். நீங்கள் மாவு கரைக்கும் பொழுதோ அல்லது ஏதோ ஒரு சாம்பார் வைக்க, ஏதோ ஒரு சட்னி அரைக்க, அந்த உப்போட அளவு கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கூட அந்த டேஸ்ட் மாறி போயிடும், சாப்பிட முடியாமல் போயிடும். ஆனால் இப்போ அந்த என்ன பிரச்சனைனா, அளவு ஒன்று தான், ஒரே ஸ்பூன் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒய்ஃபு. நம்முடைய வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிராண்டு டு பிராண்டு மாறும், கடைக்கு கடை வித்தியாசப்படும். இந்த உப்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ உப்பு தன்மை அதிகமாக இருக்குது, ஸோ நான் குறைச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கூட போட்டுக்கிறேன்னு. அதே போல் தான் மிளகாய் வாங்குகிறோம். அந்த மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா, சில மிளகாய் அதிக காரமாக இருக்கும், சில மிளகாய் காரமே இல்லாதது போல் இருக்கும், நிறைய உபயோகிக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட நடைமுறையில் நாம் பார்த்து பழகுகிற, அனுபவிக்கிற ஒன்று. எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும், ஒரு பேட்ரி கார் ஓடுது அப்படின்னா ஒரு 6 வோல்ட் பேட்டரியிலையும் கரண்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஆனால் 6000 வோல்ட்லையும் இருக்கும். கரண்ட்டு தான். ஒரு பெரிய க்ரேனை யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே தேவையான கரண்ட்டு அதிகம், வோல்டேஜ் அதிகம்.
ஆனால் சின்ன பொம்மையை யூஸ் பண்ணுவதற்கு வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து ரொம்ப குறைவு. ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஒரு பார்வைக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது போல அல்ல, அந்த உப்போடைய தன்மை எவ்வளவு அதிகமாக இருக்கோ, காரத்தோடைய அளவு எப்படி அதிகமாக இருக்கோ, அந்த மாதிரி அவ்வளவு விசுவாசம் அது ஒரு என்ரிச் பண்ணப்பட்ட ஒரு ஃபெய்த் லெவலில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விசுவாசத்தின் அளவை, விசுவாசத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது அதிலே கொஞ்சம் யூஸ் பண்ணால் கூட கடுகு விதையளவு இருந்தாலே இந்த மலை பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம், வேல்யூ ஆஃப் த ட்ரபிளை பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன, இப்போ அந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தினுடைய அளவு என்ன, அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தையோ, ஆண்டவருடைய வல்லமையோ, ஆண்டவருடைய அந்த மகிமையோ நாம் பார்க்கறது இல்லை. கர்த்தருடைய மகிமை எல்லா பிரச்சனைகளை விட பெரிதாக இருக்கிறது. என் தேவனுடைய வல்லமை உலகத்தில் இருக்கிற எந்த போராட்டத்தை விட, எந்த பிரச்சனையை விட, எந்த பிசாசை விட என் இயேசுவின் நாமம் மேலானது, அவருடைய வல்லமை மேலானது. அதை பயன்படுத்துகிற நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் இந்த பிரச்சனைகள் மாறும். லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இதே போல தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனத்தில், அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இங்கே மத்தையில் பார்க்கும் பொழுது கடுகு விதை விசுவாசத்தில் மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போ, பெயர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே காட்டத்தி மரம், இந்த காட்டத்தி மரத்தை யாரும் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே வரக்கூடிய ஒரு மரம் தான். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சிலர்லாம் ரொம்ப துன்பத்தை கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. சில போராட்டங்கள் நம்ம விட்டு போகாது. வியாதிகள் இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம், மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கலாம், பயங்கரமான போராட்டங்கள் இருக்கலாம். இந்த பிரச்சனையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு, கடுகு விதையளவு விசுவாசத்தோடு நீ இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படி. எப்போ சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் வந்து கேட்குறாங்க கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க, அதனுடைய அளவை கூட்டுங்க, அதனுடைய தன்மையை கூட்டுங்கன்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வர்த்திக்கப்பட்ட மேன்மையான அந்த விசுவாசத்தை கொண்டு நீ இந்த காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கிறீங்களா. ஒரு உதாரணத்தோடு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது தள்ளி வைக்க வேண்டுமோ அதை தள்ளி வைக்கவும் முடியும், வேரோடு பிடுங்கி எரியவும் முடியும். நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து இருக்கிறது. நமக்கு பிரம்மாண்டமாக ஒரு லாரி அளவுக்கு விசுவாசம் வேணும்னு ஆண்டவர் கேட்கல. ஒரு கடுகளவு விசுவாசம் அது மிகப்பெரிய காரியங்களை செய்யும். நம்ம தான் அந்த விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டும். லூக்கா 11வது அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 40வது வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா. அங்கே மார்த்தாளை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா. இந்த இடத்துல மார்த்தாள், மரியாள் என்கிற 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரன், அவர் பேர் லாசரு. அவர் மரித்து போகிறார். அவர் மரித்து போகும்பொழுது அவர் பெத்தானியா என்கிற பகுதியில் அவர் இருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மிகவும் சிநேகிதனாக இருந்தபடினாலே அவர் வியாதியாக இருக்கிறதை இந்த சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறாங்க. உம்முடைய சிநேகிதன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். எப்போ வியாதி இருக்குன்னு அவங்க சொல்லிவிட்ட உடனே இவர் ஒரே வார்த்தை, முதல் வார்த்தை சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இல்லை, ஆனால் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு
அவரும் மகிமைப்படுகிறதுக்காக இந்த வியாதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். இதை சொல்லி அந்த சீசர் அவங்க ஆள் அனுப்பிவிட்டவங்க போயிட்டாங்க. சீசர்கள் கேட்குறாங்க, நம்ம போகலையே அப்படின்னு போகிறப்ப அவர் இன்னும் 2 நாள் தங்கிட்டு தான் போகிறார். அப்போ போகும் பொழுது இங்கே போகிறப்போ அவர் லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த 4 நாள் ஆன பிறகு அங்கே கல்லறை இடத்துல கொண்டுட்டு போகிறாங்க. கல்லறை இடத்துல போகும் பொழுது யூதர்கள் கூடியிருந்த சொந்த பந்தங்கள் மரியாள் மார்த்தாள் எல்லாரும் அழுது கொண்டே போகிறாங்க. இயேசு கிறிஸ்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்குறார். அங்கே அவரை என்ன செய்கிறாங்க, ஒரு கல்லறை இடத்துல கொண்டுட்டு போகிறாங்க. 38வது வசனம், அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இருந்தது. இப்போ கலங்கிறதுங்கிறது ஜனங்கள் கலங்கினதுனால தான் அவர் கலங்கினாரே அன்றி அவர் வேற ஒரு காரியத்துக்காக கலங்கவில்லை. இங்கே அந்த குகைன்றத்தில் வரும் பொழுது அக்காலத்தில் அவர் லாசரு அந்த வாழ்ந்த நாட்களில் மரித்த பொழுது ஒரு குகை இருக்கும், ஒரு ஆழமான ஒரு குகை. அதில் என்ன செய்வாங்க, இறந்து போனவர்களை எல்லாம் அந்த துணியில் சுற்றி அவர்களுக்கு வாசனை திரவியங்கள் வெள்ளைப்போலும் இதெல்லாம் சுற்றி 3-4 சுற்றி தலையிலிருந்து கால் வரைக்கும் சுற்றி இருப்பார்கள். நம்முடைய நம்ம பட்டணங்களில் நம்முடைய பகுதியில் யாராவது ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, தற்கொலை பண்ணி கொண்டாங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அந்த பிரேத பரிசோதனை முடிந்து வரும் பொழுது முழுவதுமாக சுற்றி முகம் மாத்திரம் தெரியும்படி அவர்கள் அந்த செத்த சரீரத்தை கொடுப்பார்கள். ஆனால் இஸ்ரேலில் அந்த முகம் கூட தெரியாது, முழுவதுமாக மூடி அந்த குகையின் கல்லை திறந்து உள்ளே அந்த டெட் பாடி என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அநேகம் டெட் பாடி உள்ளே கிடக்கும். அது ஒரு பள்ளம், உள்ள அந்த குகைக்குள்ளார ஒரு ஆழமான ஒரு பள்ளம் இருக்கும். இப்போ அந்த இடத்துல வரும் பொழுது இயேசு சொல்கிறாரு, இந்த கல்லை நீங்கள் புரட்டி போடுங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த மார்த்தாள் கேட்குறாங்க, ஆண்டவரே இப்பொழுது நாருமே என்று சொல்லுகிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் எல்லாம் சொல்லிட்டு வராரு. இந்த வசனங்கள் அந்த அம்மாவுக்கு உள்ளத்தில் அவங்க போகவே இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நாருன்னு சொன்னால் ஆண்டவருக்கு தெரியாதா? நிச்சயமாக மரித்த சரீரம் நாரி போகும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நாருமே அப்படின்னு. ஆண்டவர் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. கல்லை பெரட்டின உடனே ஒரு ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன், ஆகிலும் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே வா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய் சொல்லுகிறார். அங்கே உள்ளே அநேக செத்த பிணங்கள் உண்டு, ஏற்கனவே மரித்தவர்கள் அந்த எலும்புகள் அங்கே உண்டு. ஆனால் ஏன் பர்டிகுலராக வெளியே வா அப்படின்னா கூட என்ன இருக்குன்னா, இயேசுப்பாவுடைய அந்த வல்லமை செத்துப்போன எல்லாத்தையுமே உயிரோடு எழுப்பியிருக்கும். ஆனால் இங்கே லாசருவை குறிப்பிட்டு பெயர் சொல்லி லாசருவே வா என்று சொன்ன உடனே லாசரு வெளியில் வர்றார். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடி அந்த குழிக்குள்ளே இருந்ததை அந்த கட்டப்பட்ட நிலைமையில் தேவ தூதர்கள் அப்படியே கொண்டு வந்து அந்த குகையின் வாசலில் விடுறாங்க. அதன் பிறகு அவர் வெளியில் வர்றாரு, அவனை கட்டை அவிழ்க்கிறாங்க. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இயேசு லாசருவை மரித்தவனாய் பார்க்கவே இல்லை. எப்போ வியாதின்னு வந்த உடனே மரணம் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுன்னு சொல்லிட்டார். ஆனால் சம்பவித்தது என்ன, லாசரு மரித்து போனார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் லாசருவை உயிரோடு இருக்கிறவரைத்தான் கண்டார். அதனால தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போல உலக பிரகாரமாய் செத்த சரீரமாக இருந்தாலும் அது சாகலை, இன்னும் ஜீவன் இருக்கிறது என்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நாம் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பிதாவினுடைய வார்த்தையை கேட்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக விசுவாசத்திலே அற்புதங்களை காண முடியும். இவ்வுலகம் என்ன சொன்னாலும், இவ்வுலகம் எதை நினைச்சாலும் நாம் அதை பொருட்படுத்தவே கூடாது. கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் அருளுகிற அந்த விசுவாசத்தின் பலத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். 4வதாக லூக்கா 8வது அதிகாரம் 49 56 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அங்கே ஜெப ஆலய தலைவனுடைய மகள் வியாதியாக இருக்கிறாங்க. அது ஒரு சின்ன பெண்ணு, சின்ன மகள், அவள் வியாதியாக இருக்கிறாங்க. அவர் யாருன்னா ஜெப ஆலய தலைவனுடைய மகள். பொதுவாகவே யூதர்கள் நன்றாக ஜெபிப்பார்கள், துதிப்பார்கள். இவர் ஜெப ஆலயத்திற்கு தலைவனாக இருக்கிறார். அநேகர் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மகள் உடம்பு முடியலன்னொன்னே
தேவனை நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இயேசுவானவர் அங்கே இருக்கிறதை கண்டு அவர்கிட்ட கேட்டு அந்த குழந்தைக்காக சொல்லி ஜெபிக்க வரும்படி கூப்பிடுகிறார்கள். அப்படி வர்ற பொழுது அதற்குள்ளாக அந்த சிறுமி மரித்து போன பிறகு ஆண்டவரிடத்தில் ஆள் அனுப்பி, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மரிச்சாயிடுச்சு, நீங்கள் இனி நான் என்ன பண்ணிடலாம், அடக்கம் பண்ணிடலாம், ஆண்டவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இயேசுவானவர் வருகிறார். இப்போ அந்த ஸ்திரீ, அந்த சின்ன பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, இயேசுவானவர் வந்தார்னா ஒரு சுகம் உண்டாயிருன்னு சொல்லி. ஆனால் மரித்த போன பொழுது அந்த விசுவாசம் அவர்களுக்கு குறைஞ்சிருச்சா இல்லை வேண்டாமான்றதை விட அவர்கள் அந்த சுகத்தை பெற விரும்பவில்லை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஜெப ஆலய தலைவன் எல்லா யூதர்களுக்கும் அறியப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய அவர் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாக அவர் இருந்திருப்பார். அங்கே ஆண்டவர் அவரை சுகப்படுத்தும் பொழுது அநேகருக்கு அது ஒரு சாட்சியாக இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வரும் பொழுது அங்கே அந்த பிள்ளை மறிச்சிட்டாங்களேன்னு சொல்லி மாரடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே கூலி கொடுத்து பணம் கொடுத்து புலம்புவதற்காக, இறந்தவர்களுடைய வீட்டிலே அவர்களுக்காக புலம்புவதற்கு வயதானவர்களை, பெண்களை கொண்டு என்ன செய்வாங்க, அந்த கூலிக்கு மாரடிப்பாங்க. எங்கள் கிராமங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். யாராவது ஒருவர் வயசானவர் இறந்து போயிட்டாக்க அந்த ஊரில் ஒரு 4 பாட்டிமார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு ஒரு மைக் செட்டை வச்சு மைக்கை முன்னாடி கொடுத்துட்டா ஊரில் உள்ள ஸ்பீக்கர் எல்லாரும் கேட்டுட்ருப்பாங்க. மகாராசா, நீ இப்படி வாழ்ந்தியே, அப்படி வாழ்ந்தியே, இறந்து போயிட்டியே, நீ நல்லவர், நீ வல்லவர்னு சொல்லி நீ ரொம்ப அப்படி செஞ்ச இப்படி செஞ்சேன்னு சொல்லி. ஆனால் அந்த மனுஷனை குறித்து இந்த லேடிஸுங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரே மாதிரியே புலம்பிகிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளை செத்தா ஒரு மாதிரி, பெரியவங்க செத்தா ஒரு மாதிரி, இப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு காரியத்தை வச்சு அழுது கொண்டு இருப்பாங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்கிறப்ப தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் விலகி போங்க, இந்த பெண் மரிக்கலை, நித்திரையாக இருக்கிறாள். உடனே அவங்க உண்மையாக அழுதுருந்தால் அவங்க சிரிச்சிருக்க மாட்டாங்க. உடனே அவங்க சிரிச்சிட்டு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, இப்போ போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னோடனே அவங்க எல்லாரையும் வெளியே துரத்திட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனை மாத்திரம் கூட்டி கொண்டு அவர் உள்ளே போகிறார். ஏன்? எல்லாருக்கும் முன்பதாக லாசருவை சுகப்படுத்தினவர், உயிரோடு எழுப்பினவர், இந்த சிறு பெண்ணுக்கு ஏன் தனியாக கொண்டு போகிறாருன்னா, இவர்களுடைய அவிசுவாசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு ஒரு மாதிரியை காண்பித்து கொடுக்குறார். அவர்கள் விசுவாசத்திலே நல்ல வளர்ந்தவங்க. ஆண்டவர் எப்படி எழுப்ப முடியும் என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பெற்ற தாய் தகப்பனை கூட்டி கொண்டு போய், சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லும் பொழுது அந்த பெண் எழுந்து நின்றார். இப்போ இங்கே ஒரு கேள்வி, இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே மனிதர்கள் பார்க்கிற விதமாக ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும். எப்படி ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்தோமானால் மற்ற சாதாரண மனிதர்கள் பார்ப்பது போல நாம் பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, நான் போய் எழுப்ப போகிறேன், தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை எழும்புமா அப்படின்னா எழும்பிடும். அதே போல் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 5வதாக மார்க்கு 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு 11:22, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, ஜீசஸ் ஆன்சரிங் said to them, have God's faith. அப்படின்னா என்னென்னா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படிங்கிறத விட தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எவ்வளோ விசுவாசத்தோடு ஒரு ஃபெய்த் அவர்கிட்ட இருக்குமோ அந்த ஃபெய்த், தேவனுடைய விசுவாசம். இப்போ அவர் சிருஷ்டிப்பின் நாட்களில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்போ சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன இல்லைன்னா, சூரியனோ சந்திரனோ ஒளி கொடுக்கறதுக்கான எந்த ஒரு பொருளும் அங்கே இல்லை. ஆனால் அவர் சந்தேகப்படலை, தன் படைப்பை குறித்து அவர் சந்தேகப்படலை. வருமா வராதா, சொல்லிட்டமே, புல் முளைக்குமா, பூண்டு முளைக்குமா, மரம் முளைக்குமான்னு. ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியிருக்கார். அவர் எல்லாவற்றையும்
தோன்றுகிறதுக்கு முன்னே அவர் அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு படைப்பும் அவருக்கு தெரியும். நம்மெல்லாம் உருவாக்கினதுக்கு பிறகு தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். ஆனால் உருவாகாததற்கு முன்னே கர்த்தர் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு மலையோட அளவு, மரத்தோட அளவு, விலங்குகளுடைய அளவு, அதனுடைய கலர் என்ன, அதனுடைய ஆயுசு நாட்கள் எப்படி, அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருந்த தேவன். அதே தான் இப்போ ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். அந்த விசுவாசம் இல்லைன்னா கூட இருக்கு அப்படிங்கிற அந்த விசுவாசம் தான் தேவனுடைய விசுவாசம். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். அதே விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருந்து, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து, அந்த விசுவாசத்தில் ஒரு கடுகு விதை அளவு பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய மலையும் பெயர்ந்து போகும், எவ்வளவு பெரிய காட்டத்தி மரமும் வேரோடு பிடுங்குண்டு போகும். ஆறாவதாக அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் அந்த 1 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் பவுல் அந்த மெலித்தா தீவுக்கு வர்றாங்க. அவர் அந்த கப்பல் பிரயாணத்தில் வரும் பொழுது ஒரு பெரிய கொடுங்காற்று வீசி அந்த கப்பல் உடைந்து போய் அவர்கள் தப்பி பிழைப்பதற்காக சில மரத்துண்டுகளையும் என்னென்ன கிடச்சிச்சோ அதிலெல்லாம் நீந்தி கரை ஏறி வர்றாங்க. உடனே இந்த மெலித்தா தீவார்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு குளிர்காலம், மழைக்காலம், பயங்கரமான ஒரு குளிர் இருக்குது. இவங்க விடிய விடிய பாவம் ராத்திரியெல்லாம் நீஞ்சி வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு நெருப்பை மூட்டி அனல் உண்டாகும்படி அவங்கள சேர்த்து கொள்கிறாங்க. அப்போ பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் போடும் பொழுது ஒரு வீரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்வி கொண்டது. பொதுவாக பாம்புகள் கடிச்சிருச்சுன்னா 1 மணி நேரம், அந்த விரியன் பாம்பெல்லாம் கடிச்சிருச்சுன்னா சாவு நிச்சயம். இப்போ எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, இவன் சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்துட்டாலும் பழியானது இவனை தப்ப விடவில்லை, அதனால தான் இங்கே வந்த உடனே அவனுக்கு மரணம் நேரிடுகிறதுன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் பவுலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் என்ன கொஞ்ச நேரத்தில் அவன் எப்படிலாம் சாக போகிறான், அந்த விஷம் எந்த அளவுக்கு அந்த பவுலுக்குள்ளாக செயல்பட போகுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் எப்போ சாவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பவுல் ஒருத்தையும் காணல. அவர் கேஷுவலாக அந்த அந்த அது ஒரு பூச்சின்ற நிலைமைக்கு அதை பார்க்குறாரு. அவ்வளோ அந்த விரியன் பாம்பை ஒரு பூச்சியாக கன்சிடர் பண்ணுறாரு. தூக்கி உதறி போட்டுட்டு பேசாமல் அவர் இருக்கிறார். ஏன் மார்க்கு 16வது அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவன் தந்திருக்கிற அந்த மகிமை, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்மோடு அவர் செய்திருக்கிற அவருடைய அந்த உடன்படிக்கை, தம்முடைய சீசருக்கு கொடுத்திருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம். இதை பவுல் இதை நினைவு கூறுகிறார். என் ஆண்டவர் சொல்லிட்டார், அவருடைய நாமத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அவருடைய நாமம் அவர் கடைசி வரைக்கும் அறிவிக்கப்படணும். இப்போ என்னுடைய மரணம் நேரிடாது, நான் ரோமாபுரிக்கு போகணும், நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும், அநேக காரியங்கள் இருக்குங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார். அதனால் இயேசு அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடியால் நமக்கும் அதே வார்த்தை தான். அந்த பூச்சியை உதறி போட்டுட்டு அவர் அமைதியாக இருக்கிறார். நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணும், மருந்து எடுங்க அப்படின்னு சொல்லி கலங்கியிருப்போம். பவுல் ஒரு நடுக்கம் கிடையாது, ஒரு பயம் கிடையாது. ஏன்னா தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று பவுல் அறிந்திருந்தார். மனிதர்களுடைய பார்வை வித்தியாசமானது, ஆனால் பவுலுடைய பார்வை அது தேவனுடைய பார்வையாக இருந்தது. பிற்பாடு அந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, இந்த பவுலுக்கு ஒன்றுமே நடக்கலன்னு, நிச்சயமாக இவர் ஒரு கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி, இவன் தேவன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அதன் பிறகு தான் பவுலுடைய ஊழியம் அங்கே நடந்தது. அந்த மெலித்தா தீவினுடைய அந்த அதிபதி, அந்த தீவுக்கு முதலாளியோடைய அந்த தகப்பன் வியாதியாக இருந்த பொழுது பவுல் அவருக்காக ஜெபம் பண்ணுறாரு, சுகமாயிடுச்சு. தீவில் உள்ள அத்தனை பேரை சுகப்படுத்தினோடனே பெரிய ஆச்சரியம், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு எழுப்புதல் அந்த மெலித்தா தீவிலே வந்தது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஒரு பாடத்தை கொடுக்குறார். ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் என்ன, குறித்த நாளுக்கு முன்னாடி எனக்கு மரணம் இல்லை. பாருங்கள், பவுல் அந்த மரண போராட்டத்தோடு தான்
தப்பி பிழைச்சி மெலித்தாவுக்கு வரும்பொழுது பிசாசு தடுக்கிறான். ஏன் பிசாசு தடுக்கிறான்னா, இந்த பவுலை கொன்னுட்டோம் அப்படின்னா என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னு. அவனுக்கு தெரியும் பவுலை விட்டுட்டு அந்த தீவு எல்லாரும் ரசிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பவுல் பிசாசை ஒரு பொருட்டாவே நினைக்கல, சர்ப்பத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கல, தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். அநேக ஜனங்கள் அல்ல, முழு தீவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏதோ வாசிச்சுட்டு கடந்து போகிறதுக்காக அல்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம கடைபிடிக்கிறதுக்காக, அதை அனுபவிப்பதற்காக கர்த்தர் நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். 7வது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5-8 வரைக்கும். நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பன் யார் என்று சொன்னால் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? அவர் தேவனை நம்பினார், சார்ந்து கொண்டார். அவர் வானா வருவார், இருனா இருப்பார், செய்யினா செய்வார், எது வேணாலும் ஆண்டவர் எப்படி சொன்னாலும் ஆபிரகாம் கீழ்ப்படிவார். சந்தோஷமாக அவர் தேவனை நேசித்தார். இந்த இடத்துல அவர் ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து கானானுக்குள்ளே அழைச்சிட்டு வருவார். இப்போ அந்த கானான் தேசத்தை பார்க்குறார். நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், இந்த தேசத்தின் நீளம் எவ்வளவோ, அகலம் எவ்வளவோ, அவ்வளோ தூரம் நடந்து பார், இதை நான் உனக்கு தருவேங்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இன்னும் 1 அடி நிலத்தியாகிலும், அதாவது 1 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லணும்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பிளாட்டு. ஆனால் ஆபிரகாமுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டு கூட, 1 சதுர அடி நிலம் கூட அவருக்கு சொந்தமாக கொடுக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தை நான் அவருக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் பார்க்குறாரு, வாப்பா வெளியில் வந்து வானத்தை நட்சத்திரங்களே அண்ணாந்துப்பார், உன்னால் என்ன கொடுமானால் எண்ணு, இவனமாய் ஒரு சந்ததி இருக்கும் என்று சொன்னார். இன்றளவும் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவராயிலும் அது எண்ணி முடிக்க முடியவில்லை. காரணம், அவ்வளவு திரளான நட்சத்திரங்கள் உண்டு. அது இப்போ நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசத்தை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. 1 குழந்தை இல்லை, ஆனால் உன் சந்ததி இப்படி இருக்கும். 1 அடி நிலங்களில், ஆனால் இந்த தேசம் உனக்கு சொந்தம் அப்படின்னொன்னே எல்லாம் கிடைச்சது போல் சந்தோஷப்படுறார். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். இன்றைக்கு நம்ம விசுவாசம்தான் நீதி. நம்ம எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறோம், அப்போ தேவன் சொல்லிட்டாருன்னா அதில் மாறவே மாட்டார். இன்றைக்கு இந்த ஆபிரகாமின் நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4000 வருஷம். இன்றைக்கி பார்த்தா இஸ்ரேல் தேசம் அவங்க சந்ததிக்கு சொந்தமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு 1 குழந்தை பிறக்கலை, 1 அடி நிலம் இல்லை, ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. 8வதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 17வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னாகமும் 13வது அதிகாரம். தேவன் சொல்கிறாரு, கோத்திரத்துக்கு ஒருவராய் நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் கானானுக்குள்ளார போய் வேவு பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டது, நீர்நிலைகள் எப்படி இருக்கிறது, கோட்டை சுவர்கள் எப்படி இருக்கிறது, கனிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதை பார்க்க சொன்னாரோ அதை மட்டும்தான் இவங்க பார்த்துருக்கணும். அதே போல் இவங்க போனாங்க. கோத்திரத்துக்கு ஒருவராய் 12 பேர் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ சொல்லியபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதில் மாற்றம் கிடையாது. ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் விடுகிற பெருமூச்சை கேட்டேன், அவர்களை எகிப்தருடைய கையிலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஐயா கானானுக்கு நான் கொண்டுட்டு போகிறேன்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். முதல் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று டிக்ளேர் பண்ணது தேவாதி தேவன். அதே வார்த்தையை தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம், தேவன் சொன்னது போல், மோசே நீங்களும் சொன்னது போல், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது நல்ல தேசம். ஆனால் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, நம்மளால் அதை சொந்தரிக்க முடியாது. அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் அப்படியே தான் இருந்தோம், எங்களை நசிக்கிடுவாங்களோன்னு நினச்சோம். இப்படி சொல்லிவிட்டு நம்ம இங்கே இனி அந்த கானானுக்குள்ளே போக முடியாது, நாம் எகிப்துக்கு திரும்பிடலான்னு சொல்லி ஜனங்களை அவர் திசை திருப்புகிறார்கள். அந்த இடத்துல 2 பேர், யோசுவாவும் காலேபும் மாத்திரம் இல்லை, கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் வேறு ஆவியோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் சொன்னார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், 40 நாள் இவர்கள் வேவு பார்த்துருக்கிறார்கள். எந்த தேசத்துலையாவது
உளவு பார்க்க வந்தவர்கள் உளவு பார்க்கும் பொழுது அந்த தேசத்தார் சும்மா விடுவார்களா? எரிகோவுக்கு போகும் பொழுது 2 பேர் வேவு பார்க்க போகும் பொழுது உடனே அந்த ராஜாவுக்கு செய்தி போன உடனே அந்த 2 பேரையும் பிடித்து வாருங்கன்னு சொன்ன பொழுது ராகாப் வீட்டுக்கு வர்றாங்க. ராகாப் ஒழிச்சு வச்சு அனுப்பிடுறாங்க. எந்த நாட்டிலையுமே வேவுகாரர்களை சும்மா விடவே மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உளவு பார்க்க வந்திருக்கிறான்னு தெரிஞ்சாலே கொன்றுவாங்க. ஆனால் இவங்க உளவு பார்க்கத்தான் போயிருக்கிறாங்க, வேவு பார்க்கத்தான் போயிருக்கிறாங்க. 40 நாளும் இதே ராட்சதர்களுக்கு மத்தியில் தான் அவங்க நடந்திருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களை அவங்க கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. இந்த விசுவாசம் கூட இவங்களுக்கு இல்லாத போயிடுச்சு பாருங்க. அப்போ யோசுவாவும் காலேபு மாத்திரம் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நிச்சயம் நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். மீதி இந்த 10 பேர் நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் ஐயோ நாங்கள் செத்தோம், நாங்கள் அவ்வளோதான், நாங்கள் எகிப்துக்கே போயிடுறோம், எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் சாகவா இங்கே வந்தோன்னு சொன்ன உடனே கர்த்தர் இல்லை, கொள்ளையாவீர்கள் என்று சொன்னோம், பிள்ளைகள் வேணால் போவாங்க, நீங்கள் யாரும் போக மாட்டீங்கன்னு. இன்றைக்கு இந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தது கொண்டுட்டு போனது எது? யோசுவாவும் காலேபும் கொண்டிருந்த விசுவாசம். 40 லட்சம் ஜனங்கள் அதை சுதந்திரிக்க முடியலை. 2 பேர், அந்த 2 பேருடைய குடும்பத்தார் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். ராட்சதர்களை பார்க்கக்கூடாது, ராட்சதர்களை பார்க்கலும் தேவன் பெரியவர், அவர் நம் கை ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவளை செயல்பட வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது காரியம் பார்க்கும் பொழுது இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. அங்கே யுத்தம் சவுலும் அவனோடு கூட சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு மலையிலையும், பெலிஸ்தர்களும் கோலியாத்தும் இன்னொரு மலையிலும் இருக்கிறார்கள். கீழே பள்ளத்தாக்கு ஒரு ஆறு போய் கொண்டு இருக்கிறது. 40 நாளும் யுத்தத்திற்கு வருகிறார்கள். அங்கே வரும் பொழுது யுத்தத்துக்கு போனவங்க யுத்தம் செய்யலை. பெலிஸ்தர்ட்டிருந்து ஒரு யுத்தமும் நடக்கலை, இஸ்ரவேல் இராணுவத்திலிருந்து ஒரு யுத்தத்துக்கும் போகலை. 2 பேரும் 2 சேனையும் 40 நாளாக முகமுகமாக நிற்கிறாங்க. இந்த மலையிலிருந்து ஒருத்தர் கத்துறாரு, உங்களில் யாராவது ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கோலியாத்தை இந்த வீரனை அடித்து ஜெயிச்சுட்டா நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு அடிமை. இந்த ஒரு ஆளை நடுவாக நிறுத்தி இந்த ஒரு ஆளை தான் பலனாக பெலிஸ்தர்கள் பார்க்குறாங்க, ஒரு ஆளை தான் சத்துருவா ஐயோ மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சவுலை சேர்ந்தவர்களும் பார்க்குறாங்க. இந்த 40 நாள் அளவு இன்னொரு காரியமும் விசித்திரமாக நடந்தது. யாராவது இந்த பெலிஸ்தனை கொன்று போட்டால் சவுல் தன்னுடைய மகளை அந்த கொன்று போடுகிற மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வெகுமதிகளை கொடுப்பார். சர்வ மானியம், முழு குடும்பத்திற்கு வரி விலக்கு கொடுக்கப்படும், எல்லாம் சொல்கிறார். 40 நாளும் இதே போயிட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு தாவீது வர்றார். இந்த தாவீது வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கா, எத்தனை பேர் செத்துட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா, யுத்தத்தோடைய நிலைமை என்ன பார்க்க வர்றார். பார்த்தா 40 நாளும் யுத்தம் பண்ணலை. 40 நாளும் காலையில் ஏதோ மேக்கப் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு போகிறது போல் அந்த எல்லா இராணுவத்துக்கு உண்டான உடைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நிற்கிறாங்க, ஒன்றும் செய்யலை. இப்போ இவருக்கு தாவீது போன பொழுது இதே போல் என்னுடைய கோலியாத்தை வந்து நிந்திக்கிறான். 40 நாளாக உங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் வந்து என்ன ஆண்களா, நீங்கள் வீரர்களா, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா, யாராச்சும் ஒருத்தர் கூட வந்து என்கிட்ட சண்டை போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறான். பயங்கரமான கெட்ட வார்த்தைகள்லாம் பேசியிருப்பான். அதனால தான் தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி இவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் போய் அவனை அடிக்கிறேன் அப்படின்னே சவுல் சொல்கிறார், இல்லைப்பா நீ ஒரு இளைஞன், உன்னால் போய் செய்ய முடியாது, சின்ன வயசு, ஒரு 16 வயசு 15 வயசு தான் இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை என்னால் முடியும், நான் போய் அடிக்கிறேன். ஏன்? தாவீதுக்குள்ளே இருந்த விசுவாசம். தாவீதினுடைய விசுவாசம் பெரியது. தாவீதினுடைய தேவன் யாருன்றதை தாவீது அறிஞ்சிருந்தார். அதை சொல்கிறாரு, நான் என் அப்பாவுடைய ஆட்டை நான் மேய்ச்சி கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு. நான் தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடித்து என் நாடுகளை எனக்கு தப்பி வைத்தேன். பாருங்கள், இவர் அடித்தது ஜூவில் வளரக்கூடிய சிங்கத்தையோ ஜூவில் வளரக்கூடிய கரடியவோ கிடையாது. அதாவது பழக்கப்பட்டிருக்கும், காட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு, வனாந்தரத்தில் இருக்கிறாரு. அது எவ்வளவு ஒரு மூர்க்கமான சிங்கமாக இருக்கும், எவ்வளவு ஒரு மூர்க்கமான கரடியாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கே அவர் பயப்படலை. காரணம் என்னென்னா, தன் தேவன் யார் என்றவர் அறிந்திருந்தார், தன் தேவன் இன்னார் என்றவர் அறிந்திருந்தார். அதனால தான் அந்த சிங்கத்தை அந்த கரடியை அவர் மேற்கொண்டிருந்தார். அவருடைய விசுவாசத்தின் அளவு பெரிது.
அது எப்பயுமே ஒரு பிரச்சனையை தேவன் எப்படி பார்க்குறாருன்றதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தப்பிச்சிருவோம். தாவீதுக்கு அந்த ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. அதனால தான் தாவீது எல்லா யுத்தத்துலேயும் ஜெயம் எடுத்தார். எந்த பிரச்சனையும் தாவீதனுடைய பார்வையே வித்தியாசமானதாக இருந்துச்சு, அது மேன்மையானதாக இருந்தது. அதனால் அவர் ஜெயம் கொண்டவராக அவர் இருந்தார். இந்த இடத்துலையும் அந்த கரடியை போல், அந்த சிங்கத்தை போல தான் இவனை நான் ஒன்றும் இல்லாமல் கொன்றுவேன் அது சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு பாருங்க. இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி அதனால இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்பதை பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அங்கே கோலியாத் சொல்கிறான், இன்னைக்கு உன் மாம்சத்தை கிழிச்சு அது ஆகாயத்து பறவைக்கு நான் போட போகிறேன். ரெண்டு பேருமே சவால் விட்டுக்கிறாங்க. ஆனால் யார் ஜெயிச்சதுன்னா தாவீதுனுடைய விசுவாசம் பெரியது. தாவீது கோலியாத்தை பார்த்தது ஒரு கடுகை போல பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஒரு மலையை போல பார்க்குறாங்க. இங்கே நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தாவீது கோலியாத்தோடைய தலை என் கையில் இருக்கிறதாக விசுவாசத்தில் கண்டுட்டார். அதனால தான் உன் தலையை உன்னை விட்டு நான் வாங்கி இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று நான் நிரூபிப்பேன். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திச்சிட்டியே, எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஃபெய்த் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு பார்வை இருந்துச்சுன்னா, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் மகத்துவம் உள்ளவர், என் தேவன் பராக்கிரமசாலி, அவர் என் கூட இருக்கிறார், அவர் ஒன்றை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த விசுவாச பார்வை தாவீதை ஜெயம் பெற வைத்தது. அதனால தான் தாவீது எந்த யுத்தத்திலேயும் அவர் தோற்று போனதே இல்லை. சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனையும் நான் முன்னாடி வைக்கல, எந்த பிரச்சனையும் நான் முன்னாடி வைக்கல, எந்த பாவத்தையும் நான் முன்னாடி வைக்கல. ஏன் முன்னாடி யாரை வச்சுருக்கிறேன்னா கர்த்தரை வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா எனக்கு கண்ணாடி வழியாக நான் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு எனக்கும் இடையில ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இந்த கண்ணாடி வழியாக நான் உங்களை பார்க்கறது போல் நான் நடுவில் தேவனை வைத்திருக்கிறேன். இனி எந்த பிரச்சனையை பார்த்தாலும், எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் என் கர்த்தர் வழியாக தான் நான் உங்களை பார்க்கிறேன். இப்போ இந்த கண்ணாடியில் கண்ணாடியை எடுத்துட்டா பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்கும். இப்போ இந்த கண்ணாடி வழியாக நான் பார்க்கும் பொழுது பார்வை தெளிவாக இருக்கும். இந்த கண்ணாடி தான் விசுவாச பார்வை. விசுவாசம் என்கிற கண்ணாடி, தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு நான் பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 18:29 சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். யாரும் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு 1000 பேர் 10,000 பேர் வேணும், எனக்கு ஒரு பெரிய வெப்பன்ஸ் வேணும், ஃபுல்லாக என்னை கவர் பண்ணிக்கணும், அதெல்லாம் இல்லை. நான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி தாவீது சொல்கிறார். இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பார்வை. எதை பார்த்தாலும் இப்போ எக்ஸ்ரே நம்ம எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்ம பாடி இருக்கும், எக்ஸ்ரே வரும், கீழே ஒரு ஃபிலிம் வச்சுருப்பாங்க, அதை அடித்து அந்த ஃபிலிமில் வரும். அதே போல் தான் அந்த ஃபிலிம் வழியாக நம்முடைய ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறது போல் தேவன் வழியாய், இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவன் இல்லாமல் ஒரு பிரச்சனையை பார்த்தா அது மலையளவுக்கு தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய விசுவாசம் உடையவனாய் நீ இரு, தேவனுடைய விசுவாசம் உடையவனாய் நீ இரு. நாம் எந்த விசுவாசத்தை ஃபாலோ பண்ணுகிறோம்? ஸ்மித் விகில்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன், விசுவாச அப்போஸ்தலன், 23 சரீரங்களை உயிரோடு எழுப்பியிருக்கார், அநேக வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார், அநேக பொல்லாத ஆவிகளை துரத்தி இருக்கிறார். எல்லாமே விசுவாசம். அந்த ஃபெய்த் நம்மளை தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக கொண்டுட்டு போகும், மகத்துவமான காரியங்களை செய்ய வைக்கும். மிகவும் எச்சரிக்கையான ஒரு செய்தியவும் நான் சொல்லி முடிக்கிறேன். எந்த தாவீது கர்த்தரை முன்னாடி வைத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தவராகவே இருந்தார். கர்த்தரை நோக்கி பார்த்திருந்த தாவீது பிரகாசமானார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. உயர்த்தப்பட்டார், மேன்மையாக உயர்த்தப்பட்டார். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம் வரும் பொழுது தாவீது தன்னுடைய வீட்டில் அவர் தூங்கிட்டார். அரண்மனையில் அவர் எழுந்து வரும் பொழுது அந்த கோட்டை சுவருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டார். பார்த்த உடனே அந்த பெண்ணை கூப்பிட்டு அவங்களோட தப்பு பண்ணிட்டார். இங்கே தான் பிரச்சனை.
இதுவரைக்கும் தேவனை முன்னாடி நிறுத்தினவர் இப்போ பாவத்தை முன்னாடி நிறுத்திட்டார். தேவனை தள்ளி வச்சிட்டார். தேவனை தள்ளி வச்சிட்டார். தன் கண் முன்னே ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. இதை கண்ணு காணாமல் விலகி போயிருந்தாருன்னா அவர் தப்பிச்சிருந்திருப்பார். ஆனால் அவருடைய பாவம் தேவனை விட்டு பிரிச்சிச்சு. சங்கீதம் 51 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, என் பாவம் எப்போது என் கண் முன்னாடி நிற்கிறது. ரொம்ப வேதனை. பாவத்துக்கு உட்பட்ட பிறகு, பத்சேபாள்கிட்ட பாவத்துக்கு உட்பட்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அவர் கர்த்தரை முன்னாடி வச்ச வரைக்கும் அவர் பாதுகாப்பாக இருந்தார், ஜெயம் கொண்டவராக இருந்தார், எல்லா காரியங்களையும் அவர் சாதித்தார். பிடிக்கவே முடியாதுங்கிற எபூசின் கோட்டையாகிய எருசலேமை கைப்பற்றி அது தாவீது நகரம் என்று பெயரை மாற்றினார். அது சீயோன் கோட்டையாக மாறிச்சு. பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்தார். ஆனால் அவருடைய பார்வை எப்போ உலகத்தை, மாம்சத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சோ அதன் பிறகு அவர் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு சவால். நாம் தேவனை பார்க்கிறோமா? தேவனை கொண்டு உலகத்தை பார்க்கிறோமா? இப்போ இவர் தாவீது அந்த ஸ்திரீயை பார்த்துருந்தாலும், ஓ என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு ஸ்திரீ, அவங்கள பற்றி யாரும் தெரியும். அப்சலோமுடைய அகித்தோப்பலுடைய பேத்தி, உரியாவுடைய மனைவி, எலியாமுடைய குமாரத்தி, 3 பேரும் இவருடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. நான் தான் பாதுகாக்கணும். ஏதோ இவங்க இப்படி குளிக்கிறாங்களே, அவங்களுக்கு வேண்டிய செட்டு நான் போட்டு கொடுக்கணும். ஒரு சகோதரியை போல பார்த்துருந்தா, தன்னுடைய மகளை போல பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவருடைய பார்வை வேறு விதமாய் போனபடினாலே வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல் வந்தது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து மகத்துவமான காரியங்களை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். லாசரு மரித்த பொழுது ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்துச்சு. பவுல் பாம்பு கையில் தொங்கும் பொழுது பவுலுடைய பார்வை வித்தியாசமாக இருந்துச்சு. நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்முடைய பார்வையை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒன்றுமே இல்லாத நிலைமையில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். இன்னும் அந்த தேசம் யுத்தம் பண்ணல, ஜெயங்கொள்ளலை. ஆனால் யோசுவாவும் காலேபும் பார்த்த பார்வை வித்தியாசமானதாக இருந்தது, விசுவாச பார்வை. அதனால தான் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். விசுவாசம் இல்லாதபடியினால ஒருவராயிலும் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு மாதிரியை வைச்சிருக்கிறார். தேவனை நோக்கி பார்த்த வரைக்கும் எப்படி பிரகாசமாக இருந்தாங்க, தேவனை விசுவாசித்தவங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க, எவ்வளவு உண்மையாக இருந்தாங்க, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாங்க. அதே சமயம் தேவனை பார்க்காம உலகத்தை பார்த்தவங்க எப்படி அவங்க மரித்து போனார்கள், மகிமையை இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பார்வை கிறிஸ்து இயேசுவிலே இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய காயங்களை பார்க்க வேண்டும், அவருடைய தழும்புகளை பார்க்க வேண்டும், அவருடைய கிரயங்களை, அவருடைய உபத்திரவங்களை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதன் வழியாக இவ்வுலகத்தை, பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்க்கும் பொழுது நாம் ஜெயம் எடுக்க முடியும். இன்றைக்கு பரலோகத்தை பார்க்க வேண்டுமானாலும் இயேசு வழியாகத்தான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் பார்வை ஒரு விசுவாசத்தின் பார்வையாக இருக்கலாம். எப்பயுமே ஒரு காரியம் சொல்லாதீங்க, என் பிரச்சனையுடைய தீவிரம் தெரியுமா, நான் அனுபவிக்கிற டார்ச்சர் தெரியுமா, என்னுடைய வியாதியினுடைய வல்லமை தெரியுமா, என்னுடைய கடன் பிரச்சனை தெரியுமா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தெரியுமா, எவ்வளவு பெருசு தெரியுமா? இல்லை, அதை தீர்க்கத்தக்க தேவன் பெரியவர். எவ்வளோ பெரிய போராட்டமோ, எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதை மாற்றக்கூடிய தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்து, தேவாதி தேவன் எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறாரோ அப்படி நாம் பார்க்க ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் நிச்சயம். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறீரோ அப்படியே நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. உலகம் பார்க்கிறபடி நாங்கள் பாராமல், பிசாசு விரிக்கிற வலையில் விழுந்துடாமல், தேவாதி தேவனை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கவும், தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த விசுவாசத்தின் அளவின்படி ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி, காட்டத்தி மரங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர்,
மலைகளையும் தள்ளுண்டு போக செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நாங்கள் ஜெயம் பெற விசுவாசத்தினாலே சாதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.